தந்து வருகிறார்கள். திருமணமாய் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா தெரியல. பட் தேங்க்யூ பிரதர் ஃபார் அக்செப்டிங் இன்விடேஷன். சகோதரர் வந்து அன்னைக்கு யூலங்கில் சேர்த்து கொண்டு வருகிறார். முக்கியமாக பைபிள் தமிழ் ஸ்கூல், கரெக்டா நான் சொல்றேன், தமிழ் பைபிள் ஸ்கூல், தமிழ் பைபிள் ஸ்கூல் என்ற யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அநேக பாடல்கள், அப்புறம் கதைகள் அவங்க வந்து அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. நான் அந்த லிங்க் இந்த மீட்டிங் அப்புறம் நாங்க அதை உங்களுக்கு ஷேர் பண்ணோம். இந்த நேரத்தை சகோதரர் பீட்டர் மாதவன் நான் கொடுக்குறேன். இந்த நேரத்திலும் இந்த நேரத்திலும் உங்களோடு கூட இணைவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சபைக்கும் திருச்சபை போதவருக்கும் அருமையான சகோதரர் டெரிக் அவங்களுக்கும் நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இப்படிப்பட்ட புதிய குடும்பங்களை பார்ப்பதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நம்ம முகமாக நேரில் பார்க்க சூழ்நிலை இல்லாட்டினாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட டெக்னாலஜி மூலமாக சத்தியங்களை படிக்கவும் கர்த்தருக்குள்ள வளருவதற்கும் உத்வேகம் கொடுக்கறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். இது படிக்கும்போது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. என்னுடைய இதயத்தை தொடுற விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்ளணும்னு எப்பயுமே வாஞ்சிப்பேன். அதனால் என்னுடைய மனதை தொட்ட ஒரு ஒரு அருமையான வேதாகம காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு வசனம் கடைபிடித்தால் பரலோகம் போயிடலாம் அப்படின்னா அது எந்த வசனம்? The one scripture that decides our eternity. ஒரு வசனம் நம்முடைய பரலோகத்தை தீர்மானிச்சிரும் அப்படின்னா என்ன வசனம் அப்படின்னு ஒருவேளை கேட்டால் இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தானே இல்லைங்களா? என்ன வசனம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரே வசனம் நியர்லி 16 times இந்த நியூ டெஸ்டமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒரே வசனம் நியர்லி 16 times ரிப்பீட் ஆயிருக்கு. 16 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனம் மத்தேயு புஸ்தகத்துல 3 முறை வருது. மார்க் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்துல 3 முறை பதிவிடுறாரு, 3 + 3 6. லூக்கா தன்னுடைய புஸ்தகத்துல 2 முறை பதிவு செய்யறாரு, நியர்லி 8 times. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல உள்ள கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்துல 8 times, 8 முறை இந்த ஒரே வசனம் வர்றதை பார்க்க முடியுது. ஆண்டவர் ஒரு முறை சொன்னாலே இட் இஸ் சம்திங் சீரியஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஆனா 16 முறை ஒரு வசனம் வருகிறது என்றால் நம்முடைய சிந்தனையை அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். ஆண்டவரே, எதற்காக காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றீங்க? இதை பிராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை அந்த வசனத்தை கடைபிடிக்காட்டினா எவ்வளவு பெரிய ட்ராஜடி, இல்லை எவ்வளவு பெரிய கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மாடர்ன் டேல நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வாங்க நான் நம்புறேன். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் உம்முடைய உதவி வேண்டும் என்று நாடுகிறானோ அவனுடைய நோக்கத்தையும் தாகத்தையும் அறிந்தவர், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறேன். இந்த நேரம் கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கான முழு திறனும் பேசக்கூடிய எனக்குமான முழு திறனும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாய் எதுவும் நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. எங்கள் இதயத்தை புதிதாக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய பசி, எங்களுடைய தாகம், எங்களுடைய ஏக்கம் எல்லாவுமாய் இருக்கிறது. எங்களுடைய ஜெப விண்ணப்பத்துக்கு இப்பொழுதே பதில் தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெப நல்ல பிதாவே, ஆமென்.
காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனம் ஒரு விஷயத்தை வலியுறுத்துது. அது என்ன அப்படின்னா லிசனிங், கவனிக்கும் திறன், கேட்கும் திறன். லிசனிங். பரலோகம் போனோம் அப்படின்னா நல்ல லிசனிங் குவாலிட்டி இருந்தா போயிடலாம். இதுதான் இந்த மெசேஜுடைய ஒரு சாரம், தீம் அப்படின்னு வச்சுக்கலாம். லிசனிங் நமக்கு இருந்துச்சுன்னா பரலோகம் போவதற்கான ஒரு பெரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கலாம். லிசனிங். லிசனிங் அவ்வளோ இம்பார்ட்டண்டா, இல்ல ஏன் லிசன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் லிசனிங் இம்பார்ட்டன்ட்? முதல் விஷயம், நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. நம்மளை பத்தி முழுசா நமக்கே தெரியாது. someone has to tell about ourselves to know about ourselves. நம்மை பற்றி மற்றவர் நமக்கு சொன்னால் ஒழிய நம்மை பற்றி பெரும்பான்மையான விஷயங்கள் நமக்கு தெரியாது. மற்றவங்க சொன்னாதான் தெரியும். உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றேன். பட் லாட் ஆஃப் பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளும் நான் சொல்ல போறேன். சின்ன வயசுல நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம். எந்த ஊர்ல பிறந்தீங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். பிறக்கும் போதே நமக்கு அது தெரியுமா அப்படின்னா இல்ல. நம்முடைய பிறப்பை பற்றின துவக்கத்தையே இன்னொருத்தவங்க நமக்கு சொன்னாதான் தெரியும். நம்ம பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், உன்னை இந்த ஊர்ல தான் நீ பிறந்தப்பா, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நீ பிறந்த, இந்த தேதியில தான் நீ பிறந்த அப்படிங்கிறதையும் மற்றவங்க சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தெரியும். நமக்கா நேச்சுரலா இந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன்னா தெரியாது. நம்முடைய பிறப்பை பற்றின இன்ஃபர்மேஷனே someone has to tell from outside. மற்றவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு இன்னும் சில விஷயம் நம்மளை பத்தி தெரியாதுங்கிறதுக்கு சில விஷயம் சொல்றேன். ஒரு வசனம், அழகான வசனம் இருக்கு. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. hairs of your head are numbered. நம்ம தலையில தான் நம்ம முடி இருக்குது. எத்தனை முடி இருக்குது நமக்கு தெரியுமா? நம்மளை பத்தி நமக்கு தெரியுமா? என்கிட்ட தான் இருக்குது. என்னிடத்தில் எத்தனை முடி இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா? என்னுடைய முடி எத்தனை இருக்குன்னு தெரியுமா? மற்றவங்க தலையில் உள்ளதெல்லாம் என்னல. என்னுடைய தலையில் உள்ள முடி எனக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. என்னை பற்றி எனக்கு தெரியாத போது மற்றவர் என்னை பற்றி சொல்லும் போது நான் காது கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நிறைவோ குறைவோ தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தலையில உள்ள முடி சொல்லுது என்கிட்ட தான் இருக்குது, ஆனா எனக்கு தெரியாது எத்தனை முடி அப்படின்னு. அண்ட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைபிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். பேதுரு அவருடைய வீக்னஸ் என்னங்கிறத ஜீசஸ் சொல்றாங்க, யூ ஆர் கோயிங் டு பிட்ரே மீ. 3 தரம் இன்னைக்கு நைட்டே மறுதளிக்க போற. உடனே பேதுரு சொல்றாரு, உயிரே போனாலும் இவங்கெல்லாம் விட்டுட்டு போனாலும் கட்டாயமா நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டுட்டு போக மாட்டேன். The weakness inside Peter, Simon Peter. பேதுருக்கு அவருக்குள்ள இருந்த அந்த வீக்னஸ் பேதுருக்கே தெரியல. He thought himself as a strong person. ரொம்ப உயிரே போனாலும் நம்ம நிற்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப நமக்கு தலையில உள்ள முடி எத்தனைங்கிறது தெரியல, நமக்கு உள்ள வீக்னஸும் நமக்கு தெரியல. We are thinking that we are so strong, we don't know about our weakness. நமக்கு நம்மளை பத்தி தெரியல. someone outside of us, நமக்கு வெளியில இருந்து ஒருத்தவங்க சொன்னாதான் நமக்கு குறைய தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் படிக்கலாமே.
தாவீது எடுத்துக்கலாம். தாவீது பத்சேபாலோட தவறு செஞ்சுட்டாரு. அவர் செஞ்ச தவறுனே அவருக்கு தெரியல. தவறுனே தெரியலையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவர் செஞ்ச தவற அவர் தவறாவே ரியலைஸ் பண்ணல அன்டில் ப்ராஃபட் நேத்தன் வந்து சொல்ற வரைக்கும், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்ற வரைக்கும் he didn't realize his sinfulness. சரி, எவ்வளவு நாள் கழிச்சு வந்து சொன்னாரு? 2 நாள் கழிச்சு வந்து சொல்லிட்டாரா? நோ. அந்த அவர் கொலை செஞ்சுட்டாரு, அந்த பெண் பிரெக்னன்ட் ஆயிட்டு குழந்தை பிறந்துருச்சு. மேபி 10 months டைம் எடுத்துக்கலாமா? 10 மாசமா அவர் செஞ்ச பாவம் அவருக்கு தெரியல. he didn't realize his own sinfulness. 10 மாசமா தெரியல. எனக்கு ஒரு யோசனை, 10 மாசமும் சர்ச் போயிருப்பாரா அப்படின்னா எஸ். எந்த நாள் போயிருப்பாரு? சாபத்துக்கு போயிருப்பாரு. எஸ். போனாலும் ஐடலா இருக்கிற நபரா அவரு? நோ. மியூசிக் டீம்ல இருக்கிறவரு. இப்ப கவனிங்க, he is an active person in spiritual things, still he didn't realize his sinfulness. அவருடைய பாவங்களை ஒரு 10 மாசமா உணரவே இல்லை. அப்ப ஏன் லிசன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பத்தி நமக்கு தெரியல. நம்ம தெரிஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தெரியல, நமக்கு முழுசா தெரியல. நமக்கு ஏதோ ஓரளவு தெரியுது, ஆனா நம்மளை பத்தி நமக்கு தெரியல. நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியல, நம்ம உணராம இருக்கிற பாவம் என்னன்னு தெரியல. இது நான் சொல்ற இந்த விஷயம் வந்து எவ்வளவு ப்ராஃபட்டிக்கலா உண்மைங்கிறத லவோதிஷியன் மெசேஜ், லவோதிக்கியா திருச்சபைக்கு ஆண்டு சொல்லும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றாங்க. யூ ஆர் நேக்கட், நீ நிர்வாணியா இருக்கிற, ஆனா அதுவே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீ நிர்வாணியா இருக்கிறங்கிறதே தெரியாம நீ நிறைவா இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஒருவேளை நிர்வாணமா இருக்கிறதுங்கிறத ஒரு வீக்னஸ் வச்சுக்கலாம். யூ ஆர் திங்கிங் யூ ஆர் பெர்ஃபெக்ட். நிறைவா இருக்கிறேன்னு நினைக்கிற, பரிபூர்ணமா இருக்கிறேன்னு நினைக்கிற, நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிற. நீ நல்லா இல்ல. அழகா இருக்கிறேன்னு நினைக்கிற, அழகா இல்ல. உன்னை பத்தி உனக்கு தெரியல. நான் கொஞ்சம் சொல்லவா உன்னை பத்தி? யூ ஆர் நேக்கட். மத்த எல்லாரை விட பார்வை நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, குருடனா இருக்கிற. யூ ஆர் பிளைண்ட். யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பத்தி உனக்கு தெரியல. நீ நினைக்கிறதோட நீ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற. உன்னை பத்தி நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஆண்டு சொல்றான். என்னை பத்தி எனக்கு தெரியல. என்னை பத்தி அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, அதை பத்தி படிக்கலாம். என்னை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கும் இன்னைக்கு நம்ம படிக்க போற அந்த காதுள்ளவன் கேட்க கடவன் வசனத்துக்கும் சம்பந்தம். ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. ஒருவேளை வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். நான் வரும்போது என்னுடைய ஷர்ட்ல வந்துட்டு ஒரு பறவையோட எச்சம் வந்து பட்டுருச்சு. இப்படி பட்டுருச்சு. நானும் என்ன பண்றேன், ரொம்ப பிடிச்ச சட்டையை போட்டுட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஒரு கரை இருக்கு, ஆனா எனக்கு தெரியல. இப்போ என்னை பாக்குறவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு ஹாப்பி சாபத் சொல்றாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் சட்டையில அழுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு நான் திரும்பி பாக்குறேன், எனக்கு எட்டி தெரியல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி ஷோல்டர் கிட்ட இருக்கு, நீங்க ஷர்ட்டை மாத்திருங்க, இல்லைன்னா தண்ணி வச்சு டர்ட்டை கிளீன் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிற என் சட்டையில உள்ள டர்ட் எனக்கே தெரியாம இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள். அப்ப someone has to tell. யாரோ ஒருத்தவங்க நம்மளை பத்தி சொன்னாதான் நம்மகிட்ட உள்ள குறையே தெரியும், கரையே தெரியும். இப்போ உங்க வேலையை பார்த்து போங்க, எவ்வளவு பிடிச்சு போட்டு வந்தேன் தெரியுமா அந்த சட்டை அப்படின்னு நான் சொன்னேன்னா, கடைசி வரைக்கும் அந்த டர்ட்டை நீக்கவே முடியாது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மகிட்ட இருக்கிற குறை நமக்கே தெரியாதுங்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன வயசுல எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க இங்கிலீஷ்ல பாடம் எடுப்பாங்க. பாடம் எடுக்கும்போது
இட் செல்ஃப்ங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட் செல்ஃப் ஐ எம் டெல்லிங், இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் இட் செல்ஃப் தான் சொல்லுவாங்க. அப்ப எங்களுடைய வேலையை என்ன அப்படின்னா, எத்தனை முறை அவங்க இட் செல்ஃப் சொல்றாங்கிறத என்ன பண்ணுவோம், மேபி டீச்சரா இருக்கிறவங்களோ இல்ல ஸ்டூடெண்டா இருந்து என்னவங்களோ கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல 37 டைம்ஸ் இட் செல்ஃப் சொல்லியிருக்காங்கன்னு நாங்க கணக்கு எடுப்போம். அப்ப ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம். இது ஒரு 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 சின்ன லெவலா ஒரு குறைவான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்யூனிகேஷன்ல ஒரு குறைவு. ஒரு குறைவான விஷயம் தான். நம்மட்ட அந்த குறைவு இருக்குங்கிறது யாருக்கு தெரியலன்னா, அந்த டீச்சருக்கு தெரியல. யாருக்கு தான் தெரியுதுன்னா, யார் லிசன் பண்றாங்களோ, நமக்கு முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியுது. அவங்களுக்கு தான் தெரியுது. நம்மட்ட இருக்கிற ஒரு குறை நமக்கு தெரியறது இல்ல. அதுக்கு தான் இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேனே. என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல ஆக்டிவா இருக்கிற ஒரு பெர்சன் தான். பட் ஆனா அவங்க கொஞ்சம் மெலிஞ்சுட்டே போனாங்க. என்ன ரொம்ப மெலிஞ்சுட்டே போறேன்னோனே, மாதவன் ரொம்ப வேலை மாதவன். ஸ்லீப் இல்ல. அதனால தான் சரியா சாப்பிடாம ஸ்லீப் இல்ல. அதான் மெலிஞ்சுட்டு போறேண்ணே. சரிங்கண்ணே, எனக்கு கொஞ்சம் பார்த்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனா நாளுக்கு நாள் அவங்க அந்த வெயிட் லாஸ் தெரிஞ்சுச்சு. சரி போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமே. 34 அவங்களுக்கு ஏஜ். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நடந்தது சொல்றேன் நான். அப்ப அவங்க போய் டாக்டர் போய் பார்க்கும்போது, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. அதுக்கான சிம்டம் தான் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நம்ம உடம்புல உள்ள ஒரு குறை நமக்கே தெரியறதில்ல. நம்மட்ட இருக்கிற பல வீக்னஸ் நமக்கே தெரியறதில்ல. இப்போ நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது? அப்படின்னா, இந்த ஸ்டோரீஸே நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான சில விஷயங்கள் சொல்லுது. பீட்டருடைய வீக்னஸ் பீட்டருக்கே தெரியாதப்போ, யார் சொன்னாங்க அப்படின்னா, ஜீசஸ் சொன்னாங்க. நீ டினை பண்ற வீக்னஸ் உனக்கு இருக்கு. நீ மறுதலிச்சிருவ 3 முறைங்கிறத, உன்னுடைய வீக்னஸா இது இருக்குதுங்கிறத, ஜீசஸ் வந்து யாருக்கு சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா, பீட்டருக்கு. நம்மட்ட உள்ள குறை என்னங்கிறத கடவுள் நமக்கு சொல்லணும். ஹோல் லவுதீசியன் சர்ச்சுடைய நிலைமை இப்படிதான். உன் குறை உனக்கு தெரியல. நான் சொல்றேன். உன்ட்ட இந்த குறை இருக்கு. குறை மட்டும் சொல்ற மனிதர்கள் போல நான் கிடையாது. ஐ கிவ் யூ த சொல்யூஷன் டூ. என்கிட்ட சொல்யூஷனும் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கடவுள் வந்து காட் கர்த்தர் வந்து தேவன் வந்து நம்முடைய குறைகளை நமக்கு சொல்லாம நம்ம வீக்னஸ் நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் காட் டைரக்ட்லி ஸ்பீக்ஸ். நேரடியா ஆண்டவர் நமக்கு உணர்த்தும்படியா நம்ம ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்தும்படியா பேசுவாங்க. லெட்ஸ் டேக் தி ஸ்டோரி ஆஃப் டேவிட். தாவீதுடைய தவற உணர வைக்க காட் சென்ட் ப்ராஃபட் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புறாங்க. கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் கர்த்தர் நம்மகிட்ட உள்ள குறைவுகளை உணர்த்துறதுக்கு பாஸ்டர்ஸ் தான் அனுப்புவாங்க. ஒரு புல்பிட் சர்மன்ல பாஸ்டர்ட்ட இருந்து நம்ம குறைவுகள் சொல்லி காட்டப்படும். ஒரு கான்வர்சேஷன்ல நம்முடைய குறைவுகள் சொல்லி காட்டப்படும். மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட். சில நேரம் நம்ம படிக்கிற ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலமா நம்முடைய குறைவுகள் சொல்லி காட்டப்படும். அப்ப யாரு ஒருத்தவங்க இந்த லிசனிங்க்கு மைண்டுக்கே வருவாங்க அப்படின்னா, ஐ எம் ஆல்வேஸ் ரைட்ன்னு நினைக்கிறவங்க, நான் நான் ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஆல்வேஸ் ரைட், நான் எப்பவுமே கரெக்டா இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் லிசனிங்கே வரமாட்டாங்க. கேட்கறதுக்கே வரமாட்டாங்க. ஏன்னா ரைட்டா தானே இருக்கிறோம் அப்படின்னு. தட்ஸ் த ப்ராப்ளம் வித் பாரிசிஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு 16 இயர்ஸா ஒருத்தர் ஹோட்டல் ரன் பண்றார்.
ஹோட்டல் ரன் பண்ணும்போது காலையில் 7 o'clockலாம் டிஃபன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வரார். இந்த கஸ்டமர் வந்து ஊத்தாப்பம் கொடுங்கன்னு கேட்குறாரு, ஒரு உளுந்த வடை கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே ஒரு ஊத்தாப்பமும் உளுந்த வடையும் சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு வந்து டேபிளில் பார்த்தீங்கன்னா ஓனர் இருக்கிறார். ஓனர்கிட்ட பே பண்ணும்போது சொல்றாரு, மாவு ரொம்ப புளிப்பா இருக்கு, வாயிலே வைக்க முடியல, பசியா இருந்துச்சுங்கிறனால உடனே சாப்பிட்டேன்னு சொல்றாரு. இப்போ இந்த ஓனர் வந்து 2 ways, 2 வழியில ரியாக்ட் பண்ணலாம். 16 வருஷமா இங்க ஹோட்டல் நடத்துறேன், ஃபேமஸ் ஹோட்டல் இந்த டவுன், எனக்கு தெரியாதா, உன் வேலைச்சோலியை பார்த்துட்டு போயா அப்படின்னு என்ன பண்ணலாம், அவருடைய கவுன்சல் ஆர் அவருடைய விஷயங்களை போயான்னு சொல்லிட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாஸ்டர் போய் செக் பண்ணிட்டு வரேன், இல்லை நானே போய் மாவை செக் பண்ணிட்டு வரேன்னு போய் பார்த்து, மாஸ்டர் மாவு புளிப்பா இருக்கான், கஸ்டமர் சொல்றாங்க மாவு உடனே மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சாரி சார், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கவுன்சில்ஸை ஏற்றுக்கலாம். எங்கள் ஹோட்டலில் இல்லை என் கடையில் என்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம். அப்படி அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா, இந்த செகண்ட் கஸ்டமரில் இருந்தே அந்த புளிப்புள்ள மாவு வந்து சர்வ் பண்ணாமல் நல்ல மாவில் தோசை சுட்டு சர்வ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்டு அந்த ஹோட்டல் நல்லா இல்லைன்னா நம்மளுடைய ஃபீட்பேக் என்னன்னா, நல்லா இல்லை இது மாற்றிக்கோங்கலாம் சொல்லிட்டு வர மாட்டோம். இனிமேல் அந்த ஹோட்டலுக்கு வர மாட்டோம், போக மாட்டோம். நம்ம வி ஒன்ட் ரெக்கமெண்ட் தட் ஹோட்டல் டு, நம்ம யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டோம். நம்முடைய ஃபீட்பேக்கே ஒரு ஹோட்டலுக்கு போனால் நல்லா இல்லைன்னா போக மாட்டோம், யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த பர்சன், இந்த ஓனர், அவர் சொன்ன ஒரு குறைய கேட்டு தன்னை மாத்திக்கிட்டதுனால எத்தனையோ கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணாம தன்னுடைய பிசினஸை காப்பாத்திக்க வழியா இருந்துச்சு. லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். நம்ம லைஃப்ல நம்மகிட்ட இருக்கிற குறைய யாராவது சொல்றதுக்கு நம்ம ஓப்பன் மைண்டடோட, ஐ எம் நாட் ஆல்வேஸ் ரைட், நான் எப்பயுமே கரெக்டா இருக்கிற நபர் கிடையாது, ஐ மே நாட் நோ, ஐ மீன் என்னை பத்தி முழுசா எனக்கு தெரியாது, ஸோ என்கிட்ட உள்ள குறைய யாருனாலும் வந்து சொல்லலாம், எப்ப வேணா வந்து சொல்லலாம், எது வேணா வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமை மற்றவங்களுக்கும் கொடுக்கறதா, நமக்கும் நம்மளும் இப்படிப்பட்ட சிந்தனையோட இருக்கிறோமா? இல்லைன்னா எங்க குறைய சொல்லிதான் பாருங்களேன் அப்படின்னு வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமாங்கிறது திங்க் பண்ணணும். யாரு ஐ எம் நாட் ஆல்வேஸ் ரைட், எல்லா நேரத்திலும் நான் சரியா இருக்கிறது கிடையாது, என் கவுன்சில்ஸ், என் ஐடியாஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகலாம். ஏலிலாம் பார்த்தா சாமுவேல் நீ கடவுள்கிட்ட என்னப்பா பேசினாருன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, இவ்வளவு சின்ன பையனா இருக்கிற, நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா, நான் எத்தனை வருஷமா ஆசாரியனா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், பேசலாம். ஸோ பெரியவங்ககிட்ட இருந்து சின்னவங்களும் கவுன்சில் எடுக்கலாம், சின்னவங்ககிட்ட இருந்து பெரியவங்களும் கவுன்சில் எடுக்கலாம். பிகாஸ் வி ஆர் நாட் ஆல்வேஸ் ரைட். எப்போ லிசனிங்கிற குவாலிட்டி இருக்குதோ, அந்த ஒரு வசனத்தை கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல ரொம்ப விஷயம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். நம்ம பேசும்போதே நம்ம வாய்ஸ் திடீர்னு நம்மளை தெரியாம ரைஸ் பண்ணிடுவோம். சம்மன் ஹாஸ்பிட்டல் ஏன் இப்போ வாய்ஸை கத்தி பேசுறீங்க அப்படிங்கிறதும், ஓ ஆமால நம்ம இந்த டைம்ல கொஞ்சம் டெம்பர் அதிகமாயிட்டு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கறது மற்றவங்க சொல்லிதான் நமக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஒரு சில விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 5 minutes. ஃபெலிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஃபெலிக்ஸ்ட போய் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24, 25 வாக்கியத்துல இருக்கு. நான் வசனம் வாசிக்கல, டைரக்டா விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபெலிக்ஸ் பவுலை கூப்பிட்டு சில விஷயம் கேட்டோடனே பவுல் வந்து என்ன பண்றாரு, ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி, இச்சையடக்கம், டெம்பரன்ஸை பத்தி எல்லாம் பேசுறாரு. இது வந்து இவருடைய பர்சனல் திங்ஸை வந்து, அதாவது அவருடைய தவறை சுட்டி கட்டுறதுனால, ஓகே நீ இப்போ போலாம், நான் பிறகு டைம் இருக்கும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த டைமே அவர் கிடைக்கல. which means sometimes when someone speaks about our weakness, யாராவது நம்மளுடைய குறைய பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிக்க மாட்டோம். இல்ல நம்மளை கையங்களமா பிடிச்சிட்டு பேசுறாங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட அடுத்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டோம். we quit.
ஒன்று கான்வர்சேஷன் குவிட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த நபரே குவிட் பண்ணிடுவோம். லிசன் பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா அது ஹர்ட்டா இருக்கு, என் குறையெல்லாம் டச் பண்ற மாதிரி இருக்கு. சில நேரத்துல சில பேர் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா கூட சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன வேணா நியாயம் சொல்லுங்க, திஸ் கிடையாது, அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன பண்ணாரு, போய் சொன்னாரு, காது கொடுத்து, ஐ மீன் கேட்டாங்க, இந்த மாதிரி நீ சகோதரனுடைய ஒய்ஃபை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன ஊன் பண்றேன், என் மனசை ஊன் பண்றியா, உன்னை ஊன் பண்றேன், உன்னை இல்லாம ஆக்கிடுறேன். ரிபலியஸ்னஸ். அப்ப லிசன் பண்ணாமே தவிர்க்கிறோம், ஃபேலிக்ஸ் மாதிரி. சில நேரம் அது ஊன் பண்ணிச்சுன்னா, நீ எவ்வளவு பேட் அப்படின்னு நான் சொல்லவா, நீ எவ்வளவு கேவலமானவேங்கிறத நான் வெளிப்படுத்தவா. அப்ப நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு அந்த இடத்தையோ அந்த நபருடையோ கிட் பண்ணுது, இல்லைன்னா அந்த நபரை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இஃப் யூ டோன்ட் லிசன் என்ன ஆகும்? செகண்ட் குரானிக்கல்ஸ் சாப்டர் 35ல ஒரு வசனம் இருக்கு, ஒரு இன்சிடென்ட் இருக்கு. யோசியா ராஜா, ஒன் ஆஃப் த குட் கிங்ஸ், 8 யூதா ராஜாக்களில் மிகச்சிறந்த நல்ல ராஜா யோசியா. ஆனா அவர் எப்படி இறந்தார் தெரியுமா? கொலை செய்யப்பட்டு இறந்தார், யுத்தத்துல கொலை செய்யப்பட்டு இறந்தார். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இஜிப்தியன் கிங் ஒருத்தர் இருப்பாரு, எகிப்திய ராஜா ஒருத்தர் இருப்பாரு. அந்த ராஜா சொல்லுவாரு, நீ யுத்தத்துக்கு வராத, உனக்கு எனக்கு யுத்தம் கிடையாது, நான் இன்னொருத்தன்ட்ட யுத்தம் பண்றதுக்காக போறேன். ஆண்டவர் சொல்றாரு நீ யுத்தத்துக்கு வராத, என்ன ஆண்டவர் வந்து அவங்கள வீழ்த்துறதுக்காக அனுப்புறாருன்னு சொல்லுவார். நீங்க நல்லா போய் படிங்க செகண்ட் குரானிக்கல் சாப்டர் 35. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கவுன்சில அந்த இதை லிசன் பண்ணாம போனதுனால அவர் அந்த யுத்தத்துல இறந்துருவார். லிசனிங் இல்லாதனால அவர் இறந்துட்டார். லிசனிங் இல்ல. பவுல் கூட சாப்டர் 27, ஆக்ட்ஸ் சாப்டர் 27ல பவுல் கூட இந்த இடத்துல நம்ம கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல நம்ம இருக்கலாம், மழை காலம் வர மாதிரி இருக்கு, இல்ல நமக்கு புயல்ல மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு கவுன்சில் சொல்லுவாரு. பவுலுடைய கவுன்சில் அவங்க கேட்காதனால ஒரு பெரிய டிராஜடி சிச்சுவேஷன்ல மாட்டிக்குவாங்க. லிசனிங். நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க, சவுல் ஏன் இழந்தாரு அவருடைய இதை? லிசன் பண்ணல. மேபி a partial லிசனிங். கம்ப்ளீட் லிசனிங் நமக்கு வேணும். தகப்பனுடைய புத்தியை கேள், தாயுடைய போதகத்தை தள்ளாத. அண்ட் தென் பைபிள்ல இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்பட்டதே, இஸ்ரவேலை கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏலிக்கு சாமுவேல் சொல்லிக் கொடுத்த முதல் விஷயமே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். லிசனிங். குழந்தைங்களுக்கு கூட லிசனிங் சொல்லி கொடுக்கிற விஷயமா இருக்குது. ஒரே ஒரு விஷயம், ஒரு வசனத்தை கடைப்பிடிச்சா பரலோகம் போயிடலாம்னா, ஆண்டவரே என் குறைவுகளை சொல்லுங்க. ரொம்ப வருஷமா இந்த சத்தியத்துல இருந்தாலும் எனக்கே தெரியாத ரொம்ப குறைவுகள் இருக்கும். சில பேர்லாம் சமைப்பாங்க, உப்பு கரெக்டா போட்டிருக்கோம்னு நினைச்சிட்டு அவங்க சமைப்பாங்க. ஆனா சில பேர் வெளியில வந்து சாப்பிட்ற ஆளுங்க சாப்பிட்டுட்டு, உப்பு ரொம்ப கூட இருக்கே, இந்த லெவல் தான் எப்பயுமே போடுவீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த உப்போ காரமோ அதிகமா போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு உப்பு அதிகமா போடுறோம் இல்ல காரம் அதிகமா போடுறோங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும். எவ்வளவு விஷயம் நம்மகிட்ட இருக்கிற குறை நமக்கே தெரியாம இருக்கு பாத்தீங்களா? அண்ட் தென் அநேக இடத்துல ஆண்டவர் மத்தவங்க மூலமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு இதை படிச்சுட்டு லாஸ்ட் 1 மினிட் சொல்லி படிச்சுறேன். என்னுடைய மனைவிட்ட போய் நம்மகிட்ட ஏதோ குறை இருந்துச்சுன்னா சொல்லுமா, மாத்திக்கிறேன் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு என் மனைவிட்ட போயிட்டு கேட்டேன். நான் மனசுல என்ன நினைச்சிட்டு பண்ணா, ஐயோ உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்குமா, நீங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லா வச்சுக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு தான் என்னோட கல்யாணம் 1 வருஷம் நினைக்கிறேன், 1 வருஷம் முடிவு. என்னுடைய மனைவி அன்னைக்கு தான் உட்காந்துட்டு அடிஷனல் சீட் போடுற அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு எவ்வளவு விஷயம் நான் கரெக்டா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு செய்யறேன். ஆனா அப்படி கிடையாது. நான் ரொம்ப விஷயத்துல தவறுறவனா இருக்கிறேங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்கள்ட்ட கேட்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் அசோசியேட்ஸ் கேட்கலாம், நான் ஏதாவது தப்பு பண்றேனா,
ஏதாவது குறைவு இருக்கா என்கிட்ட? ஷுட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் எனி திங்? ஷுட் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஆன் திஸ் திங்? திறந்த மனசோட எப்பயுமே நான் கரெக்ட் கிடையாது, நான் முற்றிலும் தேறினவன் அல்ல அப்படிங்கிற பவுலுடைய வார்த்தையின்படி நம்ம இருக்கலாம். லிசனிங் டிசைட்ஸ் இட்டர்னிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் வார்த்தைக்காகவும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.